வணக்கம். தலைமைச் செயலருக்கு நோட்டீஸ். நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து தமிழக தலைமைச் செயலருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. அது குறித்து என்ன என்பதை பற்றி நாம் பார்ப்போம். மிக்ஜாம் புயலால் பெய்த கனமழையில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டது. இதற்கு நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதே மிக முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தாமாக முன்வந்து வழக்கு பதிந்து விசாரித்த தீர்ப்பாய நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா, நிபுணர் குழு உறுப்பினர் சத்யகோபால் ஆகியோர் பிறப்பித்த உத்தரவு என்ன என்பதை பற்றி நாம் பார்ப்போம். சென்னை மாநகர், புறநகர் மக்கள் அடிக்கடி புயல், மழை போன்ற இயற்கை பேரிடர்களால் பெரும் துயரங்களை எதிர்கொள்கிறார்கள். புயல், மழை இயற்கை நிகழ்வு என்றாலும் மழை நீர் தேங்கிய நிலைமை மோசமானதற்கு ஆறுகள், சிற்றோடைகள், கால்வாய்கள், ஏரிகள், குளங்கள், சதுப்பு நிலங்கள், முகத்துவாரங்கள் போன்ற நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதே இதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. இயற்கை வளங்களை அழிவிலிருந்தும் மாசுபடாமல் பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை. இதில் குடிமக்களுக்கும் சமமான பொறுப்பு இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த ஆண்டு ஏற்பட்ட மோசமான பாதிப்புகளுக்கு இயற்கை வளங்களை பாதுகாப்பதில் அரசுக்கு ஏற்பட்ட தோல்வியே மிக மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. அறிக்கை தேவை. மழை, வெள்ள பாதிப்புகளை தடுக்க பல ஆண்டுகளாக பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது. நிவாரணம், மறுவாழ்வு திட்டங்களுக்கு பெரும் தொகையை அரசு செலவிட்டு வருகிறது. ஆனாலும் இயற்கை வளங்கள் அழிக்கப்பட்டு வருவதை தடுக்க முடியவில்லை. நீர்நிலைகளில் பரப்பு குறைதல், நீர்வரத்து, வெளியேற்றும் கால்வாய்கள் காணாமல் போவது ஆகியவை மக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இது குறித்து தீர்ப்பாய கவலை கொள்கிறது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் எத்தனை நீர்நிலைகள், கால்வாய்கள், சதுப்பு நிலங்கள், ஆற்று புறம்போக்குகள் இருந்தன, இப்போது எத்தனை உள்ளன என்பது பற்றி கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அவற்றின் நீர் சேமிப்பு அளவு எவ்வளவு? நீர்நிலைகள், கால்வாய்கள், சதுப்பு நிலங்கள், ஆற்று புறம்போக்குகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆக்கிரமிப்புகள், சட்டவிரோத கட்டுமானங்கள் எவ்வளவு? ஆக்கிரமிப்புகளை அகற்ற இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், செயல் திட்டங்கள் என்ன? அதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் என்ன? சதுப்பு நிலங்களில் கட்டப்பட்டுள்ள வணிக வளாகங்கள், அரசு கட்டடங்கள் எவ்வளவு? நீர்நிலைகள் பழைய நிலைக்கு மீட்டெடுப்பதற்காக வகுக்கப்பட்ட கொள்கைகள் என்ன? வெள்ளப்பெருக்கு ஏற்படும்போது பாதுகாக்கப்பட்ட விதிமுறைகள் என்ன? ஏற்கனவே இருக்கும் நீர்நிலைகளை ஆழப்படுத்தியும் புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்கியும் நீர் சேமிப்பு திறனை அதிகப்படுத்த கடந்த 2015 முதல் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? குடியிருப்பு பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்குவதை தடுக்க CMDA நகர ஊரமைப்பு துறையால் எடுக்கப்பட்ட திட்டமிடல், ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் என்ன? தற்போது இருக்கக்கூடிய நீர்நிலைகள், கைவிடப்பட்ட குவாரிகளில் தண்ணீரை தேக்கி வைக்க முடியுமா? மழை, வெள்ள பாதிப்புகளை தடுப்பதற்கான தொழில்நுட்ப தீர்வுகள் என்ன? இவை குறித்து தமிழக அரசின் தலைமைச் செயலர் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். இதற்காக அவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்படுகிறது என்று, வழக்கின் அடுத்த விசாரணை வரும் February 1 நடக்கும் என்று உத்தரவில் கூறப்பட்டிருக்கிறது. நன்றி. வணக்கம்.